இயேசு சமூகத்தில் கொண்டு வந்து வைக்கப்பட்ட அநேகருக்குள்ள இருந்து பிசாசு எல்லாம் சத்தம் போட்டுட்டு ஓடிட்டு. சில இந்த பாவத்தை என்ன விட முடியல, உட்காரு வந்து சமூகத்தில் உட்காரு. அதனாலதான் அந்த கிருபாசன தண்டைவா வந்து உட்காரு. ஒரு நாள் ஓடனதும் நீ என்ன செய்யணும் தெரியுமா? ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும். ஆனா இவன் என்ன பண்ணது? ஓடுறதுக்கு பின்னாடி ஓடுறான். இங்கதான் பிரச்சனை. சிலதை கர்த்தர் ஒன்னை விட்டு விளக்கும் போது நீ ஆமேன்னு சொல்லிட்டு இருக்கணும். நீ ஓடுனதுக்கு பின்னாடி ஓடுற பாரு, அங்கதான் ஓட்ட முடியும். திசையுமே அதுக்கு பின்னாடி ஓடுறான். இந்த நியூஸ் சாலமோனுக்கு வருகிறது. அதுவரை பாதுகாப்பா இருந்தவனுடைய மதில் இடிக்கப்படுகிறது. அற்ப காரியத்துக்காக. எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா அவர் சமூகத்தில் இருப்பது. அவருடையவனாய் அவருக்குள் இருப்பதே இந்த பூமியிலே நாம் பெற்ற மிகப்பெரிய பாக்கியம். மிகப்பெரிய ஐஸ்வர்யவான் யார் தெரியுமா? அவருடையவனாய் அவருக்குள் இருக்கிறவன். ஏன்னா அவனை தான் பரலோகத்தின் தூதர்கள் அப்படி பார்ப்பாங்களாம். ஹல்லேலூயா. எனவேதான் 137வது சங்கீதம் 6வது வசனத்திலே சங்கீதக்காரன் இப்படி சொல்லுகிறான். கொஞ்சம் நிறுத்தினர். எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் அப்படிங்கிறான். இது ஒரு சாட்டர்டே பேசணும், அதனால அதை ரொம்ப டீட்டெயிலா பேசல, ஆனாலும் டச் பண்ண விரும்புறேன். எருசலேமில் இருந்து பாபிலோனியர் என்ன பண்ணாங்க? வந்து ஜனங்கள் எல்லாம் பிடிச்சிட்டு போறாங்க. பிடிச்சிட்டு போய் பாபிலோன்ல வச்சுட்டாங்க. அன்னைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களே, அதே மாதிரி இன்னொரு வருஷம். இப்ப இவங்க அங்க உட்கார்ந்து ஓன்னு அழுறாங்க. அந்த 1வது வசனத்தில் அப்படித்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். ஓன்னு அழுறாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் தூக்கி ஒதுக்கி வச்சுட்டு அவங்களுக்கு பாட்டே வரல. ஓன்னு அழுறாங்க. சொல்றாங்க, எருசலேமை என் முக்கியமான சீஃபஸ்ட் ஜாய், என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாம போனா. எது உங்களுக்கு முக்கியமான மகிழ்ச்சி? உங்க முக்கியமான மகிழ்ச்சி எது? என்ன என்ன பிரதர், உங்க முக்கியமான மகிழ்ச்சி எது? சும்மா சொல்லுங்க. பிரதர் பிசினஸ் பண்றீங்க, எதுல சந்தோஷப்படுவீங்க? நஷ்டத்திலே லாபத்திலையா? லாபத்துல. அது சந்தோஷம் தானே. பிள்ளைங்க நல்ல மார்க் எடுத்துட்டு வராங்க, சந்தோஷப்படுவோமா இல்லையா? சந்தோஷப்படுவோம் நம்ம பிள்ளைங்க வந்தா. ஆமாம். ஏன்னா பிள்ளைங்க மார்க் எடுத்துட்டு வராங்கன்னு சொன்னா சிலர் எங்க வந்தா நானும் படிக்க வச்சுட்டு தான் பார்த்துட்டு இருக்கிறேன். நமக்குன்னு சில முக்கியமான சந்தோஷம் இருக்குல்ல, அதிலும் அதிகமாய் இந்த பாபிலோன்ல கூட்டிட்டு போனாங்களே, எகிப்தியரை மாதிரி அடிமைப்படுத்தல. பாபிலோன்ல கொண்டு போய் நல்ல வேலையில வச்சிருந்தாங்க. தானியெல்லாம் எங்க வச்சிருந்தாங்க? இப்போ எக்ஸாம்பிள், அது அன்னைக்கு சொன்னேன். திடீர்னு அமெரிக்காவிலேருந்து வராங்க. இங்கே இருக்கிற வாலிபர்கள் 10 பேரை கடத்தி கொண்டு போய் அங்கே இருக்கிற IBM மைக்ரோசாஃப்ட் கம்பெனிலெல்லாம் 15 லட்சம் ரூபா சம்பளத்தில் வேலைக்கு வைக்கிறாங்க. அங்கிருந்து அவன் அழுவானா, இந்தியாவை நினைத்து அழுவானா? உன் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து போனது. அந்த பாட்டை வேற எங்கேயாவது போய் பாடு. இப்படிதான், இதுதான் பாபிலோன்ல நடக்குது. அதுதான் பாபிலோனியருக்கு புரியல. டேய், நீ எருசலேம்ல கஞ்சிக்கு வழி இல்லாம இருந்த, இங்க ராஜ போஜனம் கொடுக்கும் போது நீ சிரிச்சிட்டு இருக்காம இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசிப்பா. நீ தான் நல்லா பாடுவியே, இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்து வாசினா. எனக்கு நீ சொல்றீங்கல்ல, இந்த வேலை, இந்த பணம், இந்த பதவி, இதெல்லாம் சந்தோஷம் இல்ல. இதை விட எனக்கு முக்கியமான சந்தோஷம் உண்டு, அவர் சமூகம். எருசலேமை என் முக்கியமான சந்தோஷத்திலும் அதிகமாய் நான் நினையாம போன. இன்னைக்கு எது அநேகருக்கு சமூகத்தை விட பல காரியம் முக்கியமா இருக்கிறதுனாலதான் சண்டே ஆராதனைக்கு வரதே கஷ்டப்பட்டு தான் வராங்க. சண்டே ஆராதனை போவோம், 2 பாட்டு முடியட்டும்,
3 பாட்டு முடியட்டும், பரலோக வாசல் அடைபடட்டும். சிலர் பாட்டு முடிஞ்சிட்டு சர்ச்சுக்கு போலான்னு பிளான் பண்றாங்க. பரலோகத்துல பாட்டு முடியாது. எப்படி போவீங்க? அங்க 3 பாட்டு பாடிட்டு ராபர்ட் உட்கார மாட்டாரு, அவர் பாடிட்டே இருப்பார். என்ன பண்ணுவீங்க? அங்க பாட்டு. அடுத்து இப்பொழுது செய்தி வேலை. அங்க செய்தியும் கிடையாது. ஆண்டவர், நான் ஒரு 7 பாயிண்ட் ஓடிருங்க, அதுல உட்காந்து பாடு. ஆமென். நாங்க செய்தி மட்டும் செய்தி இங்க கேட்கலாம், அங்க போய் நல்லா பாடலாம். அங்க பாட்டுலாம் முடியாது. பாட்டு முடியாது, வெளியே நிக்க. என்ன பாட்டு முடிச்சிட்டு வரலாம்? சரி மகனே, அங்கேயே நில்ல, அங்கேயே உன் கம்பெனிக்கு இன்னொருத்த வருவான் பாரு. முக்கியமான சந்தோஷம். இவர்கள் அழுதது உலக காரியங்களுக்காக அல்ல. உன் வாழ்க்கையில தேவ சமூகம் நஷ்டம் ஆச்சுன்னா நீ ஆள ஆரம்பிக்கணும். அதுதான் போராட்டம். அதுதான் நான் எப்படி போராட, நீ ஆளணும் தேவ சமூகத்துல. அப்பா யோபு சொன்னானே, அந்த முந்தின சீர், அந்த ரகசிய செயல் கூடாரத்துக்கு மேல அவருடைய தீபம் என் தலையின் மேல பிரகாசித்தது. எனக்கு தெரியும் அவர் இருந்தார். இப்போ எனக்கு தேவ சமூகம் அனுதினமும் கூடவே வாங்கப்பா, என் கூட இருங்க, என் அன்பு இயேசப்பா, நான் இதுதாங்க. வந்துருங்கப்பா. கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கிறேன்பா, அப்படி பார்த்துட்டு விட்டுறாதீங்க. நம்ம உறவாடிட்டே இருக்கணுங்க. இந்த உறவாடிட்டு இருக்கிறவங்களுக்கு டைம் ஒரு மேட்டரா தெரியாது. நீங்க பழகி பாருங்க. நீங்க இன்னொரு ஆள்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் உங்க மனசு அங்க பேசும். சில நேரத்தில் நம்ம மாம்சீகமா சில காரியங்கள் வெளியே வந்தோடனே நம்ம இருதயம் அடிக்கும். ஆண்டவரே, அந்த கான்வர்சேஷன்ல அவர் கரெக்ட் பண்ணுகிறவர். அழுகையா வருதுப்பா, அழுகையா வருது. ஏண்டா, உனக்கு நான் நல்ல வேலை தரலையா? இருந்தாலும் இப்ப எனக்கு உட்கார முடியலையே. அன்னைக்கு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் எடுத்து அந்த 2வது வசனத்தை வாசிங்க. 37:2. அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். சரின்னு சொல்லிட்டு உட்காந்து ஃப்ரீ டைம்ல பாடலான்னு உட்காந்து இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்தா இவங்களுக்கு வாசிக்க முடியல. அப்படி செடி மேல இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சுட்டு அப்படியே இருக்கிறாங்க. அந்த எருசலேம் மகிழ்ச்சியின் மகுடம் நீதானையா, மணவாளனே. பகல் நேர பாடல், பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே. சொல்லுங்க, மேலான சந்தோஷம், சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் மகிழ்ச்சியின் மகுடம் மணவாளனே. அதாவது சமூகத்துக்குள்ள என்றாகணும்னா நீ போராடணும். நீ போராடணும்னா இதுதான் உன்னுடைய முக்கிய சந்தோஷமா நினைக்கணும். இல்லைன்னா காம்ப்ரமைஸ் ஆயிரும். என்ன நடக்கும்? ஆரம்பத்தில் மோர்தேகாய் வணங்க மாட்டேன். இப்போ மோர்தேகாய்க்கு நியூஸ் வருது, எஸ்தரே விருந்து கொடுக்கறாங்க. அப்படியா? அப்படி எஸ்தர் யாரு? சொந்தம். அவங்கெல்லாம் அப்படி பண்றாங்க. அப்படியா? ஓ, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ. இப்போ ஆமான் வெளியே வரும்போது மோர்தேகாய்லன்னு இப்படி சிரிச்சிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? நம்ம ஆரம்பத்தில் கொண்டிருந்த வைராக்கியம் நிறைய காரியத்தில் காம்ப்ரமைஸ் ஆயிட்டு, நம்ம உறவுகளுக்காக, நம்ம சொந்தக்காரங்களுக்காக, அவங்களுக்காக, இவங்களுக்காக சொல்லி 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 நேற்று வரை இப்போ ஆமான் கூட தான் குதிரையில போறது இல்ல.
எஸ்தர்ல எஸ்தருக்கு அப்பாவே போனான் மொர்தெகாய். ஆமானே, ஆமான் தேவ சமூகத்துல வந்து நின்றான் என்று இருக்குல்ல. சாரி யார்? சாத்தானே, நீயே போய் நிக்கிறியா? தள்ளப்பட்டவன் நீ, நான் எடுக்கப்பட்டவன். நான் வந்து நிப்பேன், என் அப்பா சமூகத்துல வந்து நிப்பேன். உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் என்னுதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் உன் சமூகம் மேலானது, உன் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது. போராட காரணம் என்ன? எனக்கு இதுதான் முக்கியமான சந்தோஷம். சில பிள்ளைங்க எல்லாம் போராடுவாங்க பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. அதாவது பிரசன்னத்தை அனுபவிக்கணும். பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கிறோம்ல, அதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுக்கிறோமா? இல்ல. பிள்ளைங்க வாங்கி வச்சுட்டு சாப்பிட தெரியாம வச்சிட்டு இருக்கிறாங்களா? இல்ல. எங்க பிள்ளைங்கெல்லாம் எவ்வளவு ஐஸ்கிரீம் குடிச்சாலும் இப்போ வாங்கி கொடுங்க, இதுவரை ஐஸ்கிரீம் பார்க்காதது போலவே சாப்பிடுவாங்க. சில பெற்றோர் உண்டு, பிள்ளைங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கவே மாட்டாங்க. சில டைம் வாங்கி கொடுக்கறாங்கன்னா அதன் அர்த்தம் அவங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்குன்னு அர்த்தம். சரி போய் வாங்கு, வாங்குறதா வாங்க, ரெண்டா வாங்கு. அந்த பிள்ளைங்க எங்க நம்ம ஐஸ்கிரீம் வச்சுட்டு, ஐயோ அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் மறந்துட்டேன், முதல்ல என்ன ஸ்தோத்திரம் பண்ணணுமா, ஹல்லேலூயா சொல்லணுமா? இல்ல, அது பார்த்ததும் இப்படி அனுபவிக்கணுங்க பிரசனத்தை. நேரம் வந்துட்டு அந்த ஸ்தோத்திர புக்குங்க எடுத்து என்ன வளரலையே சபை. நீ என்னைக்கு உள்ள வர போற, என்னைக்கு முத்தமிட போற, என்னைக்கு மார்பிள் சாய போற, என்னைக்கு தோல்ல சாய போற, நீ வளர்ச்சி நீ பார்த்துட்டு இருக்கல. இதுதான் வளர்ச்சி. பிராகாரத்தில் நின்று அந்த பலி இந்த பலி அந்த பலி செலுத்து உள்ள வந்துட்ட. என்ன தோணுது? பாதத்தில் விழுந்து அழுன்னு தோணு, வந்து அழு. வேற யாருக்கும் தோணல, சீமோனுக்கு தோணல, சீஷர்களுக்கு தோணல. ஆனா ஆக்கினைக்கு தப்புவிக்கப்பட்டவள் அவன் வந்து கேட்கல. கொஞ்ச நேரம் நான் ஒரு 10 நிமிடம் அளவா கேட்கல. அவரை பார்த்ததும் பாதத்துல பொத்துன்னு விழுந்துட்டான். அழுறா கண்ணீரால. அடுத்து தலைமுடி அடிச்சு கேட்டாளாவா? தொடச்சா. அடுத்து அப்படி கிஸ் பண்ணிட்டே இருக்கிறான். கேட்டாளாவா? ஏன்? எனக்கு இந்த சந்தோஷம் தான் முக்கியமான. எங்க இத பண்ணிட்டு இருக்கும் போது அவர் இப்படி இருந்து ரசிக்கிறாருங்க. என் ஆண்டவர் ரசிக்க வை சபையே, என் தேவனை ரசிக்க வை சபையே. ஹல்லேலூயா. ஆமென். நம்ம பர்சனல் லைஃப்ல இப்பொழுது சர்ச்சில் நம்ம வேற வழியில் 300வது பாடலை பாடுவோம். எழுந்து உறவுக்குள்ள அது வேறங்க, அது வேற. இதை மட்டும் நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டேன்னா கோடி கொடுத்தாலும் சமூகம் இல்லைன்னா உட்காந்து அழுவ. நீ உட்காந்து அழுவ. கிண்ணறங்கள்லாம் தூக்கி வச்சுட்டு ஓட அழ ஆரம்பிச்சிட்டான். உம் சமூகம் மேலானது, உயிரிலும் மேலானது, என்னோதடு உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம். உம்மை துதிக்கும் ரலமதர கரபப நாட்கள் எல்லாம். ஆமென். சமூகம் மேலா. அப்படி சொல்றவங்க மட்டும் உங்க வலது கரத்தை உயர்த்தி கண்களை ஏறெடுத்து, உன் சமூகம் எனக்கு மேலானது. மேலானது,
நீர் எனக்கு துணையாய், நீர் எனக்கு துணையாய் இருப்பதா உம் நிழலில் அகமகிழ்கின்றே. நீர் எனக்கு துணையாயிருப்பதா உம் நிழலில் அகமகிழ். சொல்ல விரும்புறவங்க வலது கையை உயர்த்தி, இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றி கொண்டு தாங்குதையா உமது கரம். இறுதி வரை உறுதியுடன் உம்மையே பற்றிக் கொண்டு தாங்குதையா உமது. இப்ப சொல்லுங்க எல்லாரும், என்னுதடு என்னுதடு ஜீவனுள்ள உம் சமூகம், உம் சமூகம் மேலானது. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. சில சிறு பிள்ளைகள் இயேசு கிட்ட ஓடி வரும்போது சீஷர்கள் தடுக்கிறாங்க. ஏய், ஆர்டர் படி வா, வருஷப்படி வா. இந்த லவ்ல வரிசை எல்லாம் கிடையாது. ஆண்டவரே தடுக்காத சொல்லிட்டு தடுத்தவனை பார்த்து சொல்ல, அவனை மாதிரி மாறலைன்னா பரலோகத்துக்கு வரமாட்டேன். அவ உள்ள வாரா, எதாவது கேட்டாளா?